நான் சினிமையில் முதல்ல சொல்கிறேன், தமிழ் கரெக்டாக இருக்காது, மன்னிச்சிடுங்க. நான் சினிமையில் நடிக்க ஆரம்பிச்சிலிருந்து அதுக்கப்புறம் எங்கே போனாலும், சினிமாவுக்கு போனாலும் இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டு எங்கே போனாலும் யாராவது வரும், நீங்கள் லார்ஜ் சார் தானே? ஆமாம், ஒரு ஸ்டில் எடுக்கணுமா, ஒரு செல்ஃபி, ஓகே ஸ்டில் எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இங்கே நான் ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் இருக்கும்போது ஒரு ஃபேமிலி என்கிட்ட வந்துருச்சு. பதில் ஒரு ஏஜான லேடி, சாரி ஏஜான லேடினா என்னோட ஒரு 10 வயசு கம்மி தான். அவர் வந்து கேட்டார், நீங்கள் மஞ்சளத்தி புருஷன் தானே? ஆக்சுவலி எனக்கு புரியல. என்னம்மா புரியல? நீங்கள் அந்த மஞ்சளத்தியோட புருஷன் தானே? இல்லம்மா, என் வைஃப் பேர் நான்சி. அதல்ல சார், நீங்க அந்த கர்ணன் படத்துல, ஓகே ஓகே, ஆமா 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 ஆமாங்க ஆமாங்க, நான் தான். ஐயோ ரொம்ப பிடிக்கும், சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்கு, நல்லா இருக்கு. ஒரு ஸ்டில் எடுத்துட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் நான் அதை பற்றி யோசிச்சேன், ஏன் எப்போவும் இந்த யாரும் இது வரைக்கும் ஒரு கேரக்டர் பேர் சொல்லி என்ன வந்து மீட் பண்ணது கிடையாது. அது என்னன்னு பார்த்தா அப்பதான் புரியுது. எனக்கு ஆக்டிங்ல என்னோட ஒரு ஸ்டைல் இருக்கு, அதே வச்சுக்கிட்டு எல்லா படத்திலும் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி போயிட்டே இருக்கு. ஏதோ மேடையில் ரஜினி சார் சொன்ன மாதிரி ஸ்டாக் ஷாட்ஸ் வச்சுக்கிட்டு நடிக்கிற மாதிரி. ஆனா இந்த கர்ணன் படத்தில் வந்து போதா அது அங்கே ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா மாரி சார் கரெக்டா பிளான் பண்ணி வச்சிருக்கு. இந்த கேரக்டர் எப்படி, இந்த கேரக்டரோட பாடி லாங்குவேஜ் எப்படி, டயலாக் ரெண்டரிங் எப்படி, பிஹேவியர் எப்படி, எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சிருக்கு. அப்போ அது அவர் சொல்லி அது கேட்டு தான் அந்த படத்தில் நடித்தது. ஓப்பனாக சொன்னால் என் உள்ள இருக்கிற ஒரு ஆக்டரை முதல்ல வெளியே கொண்டு வந்தது மாரி சார் தான். அதுக்கப்புறம் தான் ஒரு கேரக்டரை தெரிஞ்சு நடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் ஒரு 25 வயசுலலாம் மாரி சாரை மீட் பண்ணியிருந்தா, இல்லை அவர் படத்துக்கு நான் நடிச்சிருந்தா நான் இப்போ எங்கேயோ போயிருக்கும். மாரி சார் இங்கே இருக்கா சார், டூ லேட் சார், நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டாரை ஸ்பாயில் பண்ணியாச்சு. ஓகே பரவாயில்ல. அப்புறம் இந்த மாரி சார் படம் பார்த்தா நீங்கள் ஒன்று நோட் பண்ணியிருக்கா, ஒரு சூப்பர் ஹிட் படம் முடிஞ்சு ஆடியன்ஸ் வெளியே வரும்போது அவர் எக்ஸலன்ட், சூப்பர், பர்ஃபெக்ட் அப்படியெல்லாம் சொல்லிட்டு தான் வெளியே வரும். ஆனால் மாரி சாரோட எல்லா சூப்பர் ஹிட் படத்துக்கும் ஆடியன்ஸ் வெளியே வர்றது நெஞ்சுக்குள்ளே பெரிய ஒரு வெயிட் வச்சுக்கிட்டு எதுவும் யாருக்கும் எதுவும் பேச முடியாது. அந்த படம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட் இந்த வாழை பார்த்து வெளியே வந்தவங்க கூட அப்படிதான் போயிட்டு இருக்கு. அது அந்த படம் நம்ம தியேட்டர் விட்டு வெளியே வரும்போது நமக்கு கூடவே அந்த படம் வரும், அந்த கேரக்டர்ஸ் வரும், அந்த லொக்கேஷன், அந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும், நம்மளை ஹோன் பண்ணிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக இந்த படமும் தியேட்டர் விட்டு வீட்டுக்கு போகும்போது, இந்த படம் பார்த்து நீங்கள் வீட்டுக்கு போகும்போது அந்த படம் உங்கள் கூட வீட்டுக்கு வரும், உங்கள் கூடவே ரொம்ப நாள் உங்கள் மனசில் இருக்கும். ஷுவர்.